शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः। भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः। ओम सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं चौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணங்களின் சுழற்சி, அதாவது எண்ணங்களின் சுழற்சி அப்படின்னாலே ஒரு எண்ணமானது நமக்குள்ள வருது, அந்த எண்ணத்துக்கு காரணமான ஒரு சம்பவம் நடக்குதுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சோ அந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த எண்ணம் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், வேற வேற ஃபார்ம்ல வரும். அதுக்கு நம்மளே நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்போம். அதாவது இது இதனால ஆயிருக்கும், அது இதனால ஆச்சு, இது போன வருஷமே டிசைட் பண்ண ஒரு விஷயம், அப்படி இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த எண்ணங்களின் சுழற்சி. இது என்ன, எல்லாருமே அநேகமாக நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அத நம்ம கடைசியா எல்லாருக்கிட்டையும் நாம கன்சல்ட் பண்ணலாம். இப்ப நம்ம நிறைய பேர் இப்ப நான் சொல்றப்ப தெரியும், ஒரு இப்ப நம்ம வெளியே கிளம்புறோம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு பைக்ல போறோம் அப்படின்னாலே, ஐயோ பைக்ல போறோம் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எடுத்தோடனே அந்த நெகட்டிவ் தாட் தான் வரும். அந்த மாதிரி எல்லா இதுலயுமே அந்த ஒரு மாதிரி நெகட்டிவ் திங்கிங், அந்த எண்ணங்களின் சுழற்சி அப்படின்றதும் நம்ம அந்த நெகட்டிவ் பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகேயா? அப்ப அது நம்மளால அந்த வண்டியை ஓட்டுறப்ப கான்பிடென்டா நம்மளால ஓட்ட முடியுமா? ஒரு சின்ன ஆள் குறுக்க வந்தா கூட நம்ம சாதாரணமா அதை வளைச்சு போறதை விட்டுட்டு அந்த ஒரு மனது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா மோதி ஒரு சின்ன ஆக்சிடென்டாவது ஆகிற மாதிரிதான் இருக்கும். இல்ல நம்ம கீழே விழுவோம், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா அந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எண்ணங்களுக்கு வலிமை ஜாஸ்தி. அது பாசிட்டிவ் எண்ணமோ இல்ல நெகட்டிவ் எண்ணமோ, எண்ணங்களுக்கே வலிமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. திரும்ப திரும்ப அது நம்ம அதையே நம்ம நினைக்கிறப்ப அதுக்கு என்ன ஆகுது, அதோட பவர் கூடுது. ஓகேயா? அதுதான் நம்ம இப்ப சாமிக்கெல்லாம் கடவுளுக்கெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, மந்திரங்கள், இது எல்லாமே ஒரு இதை திரும்ப திரும்ப சொல்றப்ப அதுக்கு வெயிட் கூடும். அப்ப நம்மளுடைய அந்த டாட்ஸுக்கும் வெயிட் கூடும். சில பேர் பார்த்திருப்பீங்க, கையை கழுவுனா கூட திரும்ப திரும்ப சரியா கழுவாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். திரும்ப திரும்ப கை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. சரியா கழுவுனான்றதே அவங்களுக்கு ஒரு மாதிரி மறந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும். சரின்ட்டு திரும்ப போய் கழுவுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு வேலை பாக்குறப்ப இப்ப நம்ம வெளியவே போறோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம். ஏதாவது ஒரு கேரக்டர் நல்லாவே பார்த்திருப்போம். பூட்டி இருப்பாங்க, வீடு பூட்டி இருப்பாங்க. இப்ப எல்லாம் தான் அப்படியே டோர்லயே லாக் இருக்கு. முதல்ல பூட்டு. சோ அந்த பூட்டு கரெக்டா போய் அதுல அந்த இதுல கிளிக்ஸ்ன்னு ஒரு சவுண்டோட போய் அதுல லாக் ஆகணும். ஆனா அது ஆச்சா அப்படின்றது ஒரு சந்தேகம் வந்துடும். தெருவோணம் வரைக்கும் போவாங்க, திரும்ப வருவாங்க, பூட்டை செக் பண்ணுவாங்க. ஆனா அதோட சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. திருப்பியும் பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க, அங்க இருந்து திருப்பியும் இது பண்ணுவாங்க. இல்ல பஸ் ஏறிட்டாங்க அப்படின்னா மனசுல ஐயோ சரியா பூட்டினமோ இல்லையேன்னு தெரியலையே, கடவுளே நீதான் கதவை திறந்து போட்டு வந்திருக்கேன், காப்பாற்றணும் அப்பா, அதையே அந்த மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு விஷயத்த கிளீன் பண்றதா இருந்தா கூட அந்த கிளீன் பண்றப்ப
நம்ம சரியா கிளீன் பண்ணலன்னு நினைக்கிறேன். பாதியில நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளீன் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் படி, அதாவது நீட்டா அடுக்கி வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுபடி இருக்கிறப்ப ஒண்ணு கலைஞ்சிருந்தா கூட அந்த அந்த கலைஞ்சிருக்கிற விஷயத்த நம்மளால வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அது எப்படியோ இருக்கு, என்னால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்ட்டு மனசுல வந்து அது ஒரு ஒரு வேதனையா இருக்கும். அதை சரி பண்ணாதான் நமக்கு சரியா இருக்கும். நமக்கு முடியுது முடியல அப்படின்றதெல்லாம் அதுல கிடையாது. அதை சரி பண்ணாதான் என்னால வந்து நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கும். அதை நல்லா அடுக்கி இருக்கிறதையே வந்து எல்லாத்தையும் கலைச்சு போட்டுட்டு திருப்பி அடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் நிறைய விஷயத்துல லாக் ஆகி இருக்கிறது. அதாவது, நான் இந்த வேலைக்கு இன்னைக்கு கிளம்புறேன் நானு, எனக்கு என் கண்ணுல வந்து இந்த கலர் பட்டுச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ்ல போகும், எனக்கு இந்த கலர் பட்டுருச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது நெகட்டிவா போகும் அப்படின்ட்டு நம்மளா சில விஷயத்த பிக்ஸ் பண்ணிக்கிறது. இந்த கலர்லயும் இதுலயும் ஒன்னும் இல்ல அப்படின்றது நமக்கு தெரியாம நம்மளா நம்மளை சுத்தி ஒரு வேலி மாதிரி வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. அப்ப அந்த அந்த கலர் தென்படாம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மனசு அப்படியே ரொம்ப உடஞ்சு அவ்வளவுதான். போறப்பயே வந்து நமக்கு ஃபுல்லா பேட்டரி லோவாயிரும். லோவாகி என்ன பண்ணுவோம், அதே தாட்டோட தானே போகும். அப்ப அதே தாட் படிதான் அங்க நடக்கும். சில சமயம் இதுவாது லாஜிக். 2 தடவை உங்களுக்கு ஒரு கலரை பார்த்து, இல்ல ஒரு 10 தடவை கூட ஒரு கலரை பார்த்து அது கிளிக் ஆகிருக்கலாம். ஆனா அது எப்பயுமே நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஆக்சிடென்டாவும் அது ஆயிருந்திருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஒரு நம்பிக்கையோட அதை நம்மளை இணைச்சுக்கிட்டு இதனாலதான் இது அப்படின்ற மாதிரி ஃபுல்லா நம்மளுடைய மைண்ட செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு லாஜிக் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 10 தானே அந்த கலர்ல போய் ஒரு இது ஏதோ ஒரு நமக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா கூட இதுவாவது ஒரு லாஜிக்கோட இருக்கிற விஷயம். சில சமயம் லாஜிக்கே இல்லாம நம்ம வந்து நடப்போம். அவ்வளவுதான், எனக்கு ஏதோ என் மனசு சொல்லுது, ஒன்னும் சரியா இல்ல, காலையில இருந்தே எனக்கு மனசுல ஒண்ணுமே சரியா இல்ல, ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, ஒண்ணுமே நடந்திருக்காது. ஓகேயா, ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா எனக்கு ஏதோ மனசே சரியில்லை, எனக்கு அப்படிதான் எல்லாமே விளங்குன மாதிரிதான் அப்படின்ற மாதிரி நம்மளா நம்மள என்ன பண்ணிக்குவோம், அப்படியே டீக்ரேட் பண்ணிக்கிட்டே கீழே 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 கொண்டு போயிடுவோம். அப்ப தாட்ஸ் எதை சுத்தி வரும் உங்களுக்கு, அதை சுத்தியே தான் வரும். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி நம்மள நினைச்சு இப்ப இதுவாது வந்து இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு மனசே நல்லா இல்ல, வேலைக்காரி வருவாளா என்னாலும் தெரியலையே இன்னைக்கு, சும்மா அந்த மனசு இருக்காது, எதையாவது ஒண்ணு நினைச்சு கவலைப்படு, இந்தா இதை வச்சுக்கோ, இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா இதையாவது வச்சுக்கோ, அந்த வேலைக்காரி வரல, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகலைன்னா கூட ஐயோ இன்னும் வரல, அப்ப இன்னைக்கு வரல போல இருக்கு அப்படின்னு அது தொடர்பான எண்ணங்கள், டோட்டலி நெகட்டிவ் தாட்ஸ் அடுக்கி 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 அது பாட்டுக்கு கோபுரம் மாதிரி போகும். ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா இப்படி நினைச்சு நம்ம இது பண்ணுவோம். சரி, இதுவாது நம்மள நினைச்சு. இதுக்கு அடுத்த கேட்டகரி ஒண்ணு இருக்கு. அடுத்தவங்கள நினைச்சு ஒருத்தவங்கள பார்ப்போம், பாவம் அவங்க பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்காங்க, அவங்க மனசுல என்ன வேதனைன்னு தெரியலையே, அவங்க முகம் பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கு, குடும்பத்துல ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு, பாவம் எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ, அதே தாட்ஸ் நமக்கு திரும்ப திரும்ப வரும். இதெல்லாம் வந்து அவங்கள பத்தி நம்ம நினைக்கிறதுனால அவங்க யாரும் நமக்கு சொல்லி இருக்க மாட்டாங்க, எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு நான் வந்து இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படி சொல்லி நம்ம அத பத்தி நம்ம திங்க் பண்றோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்மளா இமேஜின் பண்ணிட்டு அதை தூக்கி நம்ம தலையில வச்சுக்கிட்டு அது தொடர்பான எண்ணங்கள், அதுவும் நெகட்டிவ், ஒன்லி பியூர்லி நெகட்டிவ் தாட்ஸ், அதை மட்டுமே நினைச்சு கவலைப்படுறது. யார பத்தி, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையோ இல்ல சொந்தக்காரங்களையோ அப்படி கிடையாது, நான் சொல்ற தேர்ட் பர்சன். அவங்கள பார்த்து நம்ம ஏதோ ஒரு டிவிலயே ஒண்ணு பாக்குறோம், இல்ல ஒரு யூடியூப்ல பாக்குறோம், ஏதோ ஒண்ணு ஒருத்தரை பாக்குறோம் அதுல அப்படின்னா பாவம் அப்படின்ட்டு அவங்கள பத்தியே நம்மளுடைய எண்ணங்கள் சுழண்டுகிட்டே இருக்கும். ஆனா அது ஒண்ணு. இன்னொன்னு,
இன்னொன்னும் இருக்கு. இப்ப சில ஆண்களோ பெண்களோ பொதுவான ஒரு விஷயம் அதுவும் இருக்கு. இப்போ கோயிலுக்கு போனா கூட அந்த கோயில் கடவுள் சிலைகளை பாக்குறப்ப கூட அந்த காம உணர்வு அந்த சிலைகளின் மேல காம உணர்வு இதாகும். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க மேலேயே அவங்களுக்கு வெறுப்பு ஜாஸ்தி வரும். மனுஷனா நம்ம அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா தான் மேலேயே தனக்கு வெறுப்பாகி இப்படியாப்பட்ட ஒரு ஜென்மம் நான் எடுத்திருக்கேனே அப்படின்ற மாதிரி அவங்கள ரொம்ப கில்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து மாட்டிக்குவாங்க. இது எல்லாமே எல்லார்கிட்டயும் பேசினாலும் சராசரியாக ஏதாவது ஒவ்வொரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளும் இருக்கும். ஆனா இது எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கிறப்ப ப்ராப்ளம் கிடையாது. இது ஜாஸ்தியாகி ஏதோ ஒரு படத்துல கூட இந்த பைல்வான் ரங்கநாதனை வடிவேலு ஏதோ ஒரு விஷயத்துல இரிட்டேட் பண்ணுவான் அப்படி இப்படின்ட்டு. நான் சரியாதான் பேசுறேனான்ட்டு திரும்ப 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 அதே மாதிரி அதே விஷயம் நம்ம மண்டக்குள்ள திரும்ப 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 சொல்லல்றப்ப நம்ம ரொம்பவே அதுக்கு பேர் தான் அந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிடுறோம். அப்ப அந்த மன அழுத்தம் அப்படின்ற வர்றப்ப நம்ம ஆக்சுவலா என்ன ஆகுறோம், மனசு அங்க டோட்டலி வீக் ஆயிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த மனசு வீக் ஆகுறப்ப கண்டிப்பா நம்மளால ஆக்டிவா இருக்க முடியாது இல்லையா, சரியா சாப்பிட மாட்டோம், அன்னைக்கான வேலைகள் இதுல எல்லாத்துலயும் சரியா பார்க்க மாட்டோம், நம்மளுடைய முழு கவனமும் அதுல இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இதாகி நம்ம மாறி என்ன பண்ணிடுவோம், டோட்டலி அதுல இருந்து ஃபுல்லுமே அஃபெக்ட் ஆயிரும். ஏன்னா மனசோ உடலோ இதாச்சு அப்படின்னா அடுத்ததையும் அது சீக்கிரமா கெடுத்துரும். அப்ப இப்ப உங்களுக்கு அநேகமா இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொல்ல வந்ததுல என்ன எண்ணங்களின் சுழற்சி அப்படின்னா இது நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம். அப்ப திரும்ப திரும்ப ஒரே எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது தொடர்பாவே தான் நம்மளை சிந்திக்க வைக்கும். அன்னைக்கு வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருந்தா கூட அதுல நம்மளுடைய மனது கண்டிப்பா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கோ, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன், நீ பாட்டுக்கு அத இது பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரிதான் திரும்ப திரும்ப அந்த மனசு அதையே சுத்தி அது சொல்லுவாங்க இல்லையா, அந்த குரங்கு அந்த புண்ணை அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு பெருசாக்கி அதுல ஒரு சுகம் காண்ற மாதிரி அந்த மனசு இதுலயே மாட்டிக்கும். அப்ப நம்மளோ அதுல இதாகும், நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்னால நம்மளை சுத்தி இருக்கவங்களும் பாதிப்பாங்க, ரொம்பவே இதாயிரும். இந்த மாதிரி அந்த மன அழுத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுறது எப்படி ஏற்படும், நம்ம இப்ப அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப அந்த சம்பவங்கள்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, ஒண்ணு நம்மளை சுத்தி நடக்கிற சம்பவங்கள் மூலமாக நமக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுது. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7-8 பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய சுத்தி நடக்கிற சம்பவங்கள் மூலமாக நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படுது. ஒண்ணு இல்லையா, நம்மளை சுத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிஹேவியர் காரணமாக, அவங்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக அது நம்மளை பாதிக்கிறப்ப அதை நம்மளால மேனேஜ் பண்ண முடியாம, எதிர்கொள்ள முடியாம நம்ம என்ன பண்றோம், கிளறி திக்கு முக்காடி மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கி இதெல்லாமே பழைய வார்த்தைகள் மனசுக்குள்ளேயே வச்சு அதை நம்ம புழுங்கி 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 ஒரு கட்டத்துல அந்த மனநோய்க்கு மாதிரி நம்ம மனநோயாளி மாதிரி ஆயிரும். அது உங்க எல்லாருக்கிட்டையுமே பாசிட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் எமோஷன்ஸ் ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி சம்பவங்களும் இதுவும் என்ன ஆகும், உள்ள போய் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ சுரண்டி அதை நல்லா எழுப்பி
நல்லா நீ டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி அதை நல்லா எழுப்பி பெருசாக்கி விட்டுரும். இன்னொன்னு, அந்த சுத்தி நடக்கிற சம்பவங்கள், இப்ப 2 சொன்னேன் இல்லையா, சுத்தி நடக்கிற சம்பவங்களும் அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்களுடைய நடவடிக்கைகள் காரணமாகவும் நமக்கு வருது அப்படின்ட்டு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இது 2த்தையுமே நம்மளால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றதையும் நம்ம ஒத்துக்கணும். ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை கரெக்டா நமக்கு ஹேண்டில் பண்ற திறன் வேணும் தானே. அப்ப அங்க நமக்கு அதுல போய் சிக்கிக்கிறோம் அப்படின்னாலே அந்த திறன் நமக்கு இல்லைன்றது தானே அங்க அர்த்தம் ஆகுது. ஓகே, ஒண்ணு. அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் அடுத்தவங்களுடைய பிஹேவியர். அடுத்தவங்க வந்து ஒரு மாதிரி டாமினேட்டா நடக்கிறாங்க, ஒரு மாதிரி நம்மளை ஆக்கிரமிக்கிறாங்க, ஏதோ வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றப்ப நம்ம அங்க வந்து ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஆனா பாத்தியா, நான் அவங்களை எப்படி நம்பினேன், அவங்கள போட்டு எப்படி பண்ணிட்டாங்க பாத்தியா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள வச்சு 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 அதை வந்து அப்படியே பெருசாக்கி 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 நம்மள வந்து ஒரு இதுக்கு கொண்டு போயிடணும், அழுத்தத்துக்கு கொண்டு போயிடணும். ஓகேயா? இது வந்து ஆனா அங்க நம்ம ஒத்துக்கணும். என்ன ஒத்துக்கணும்? நம்மளால இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றத நம்மளுடைய மனதளவுல முதல்ல ஒத்துக்கணும். ஆஹா, நான் அவங்களாக்கும் நான் இவங்களாக்கும் எனக்கு தெரியாததே இல்ல, இது வந்து நான் நினைக்கிறது உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு நம்மள வந்து சர்டிபிகேட் பண்ணிட்டு அதை அழுத்தமாக நாம நம்புவோம். நான் எல்லாமே கரெக்டா தான் பண்றேன், அடுத்தவங்க பண்றப்ப அதை நம்மளால வந்து அதுதான் அங்க தப்பாகுது அப்படின்றது அங்க நம்மள வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அதை ரொம்பவே பண்ணிக்கிறோம். சரி, அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி வெளியே வர்றது? ஓகே, பிரச்சனை எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நம்மளுடைய உடல்லயும் மனதிலையும் பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தாச்சு. சரி, ஓகே, இப்ப நம்ம ஒத்துக்கிட்டாச்சு. என்ன ஒத்துக்கிட்டோம்? என்ன ஒத்துக்கிட்டோம்? பிரச்சனை இருக்கு, ஆமாயா, என்னால ஹேண்டில் பண்ண முடியல, என்னால ஃபேஸ் பண்ண முடியல. என்ன செய்யணுங்கிற அதுக்கு முதல்ல நீ வந்து அதுக்கு ரிசல்ட்ட சொல்லு, எனக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லு அப்படின்ட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு இப்ப வர்றோம். ஓகேயா? அது என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்னன்னா, அந்த நம்மளுடைய மனசு வந்து இப்படியே அந்த பிரச்சனைகள்ல சுத்தி 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 சுழலுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாமே. இல்ல குடும்பமா இருக்கட்டும், இல்ல ஆபீஸ் இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல மனைவியா இருக்கட்டும், கணவன் ஏதாவது கோபமா பேசியிருக்கலாம், சில தகாத வார்த்தைகள் கூட பேசியிருக்கலாம், இல்ல ஒரு ஆணா பெண்ணா இருந்தாலும், இப்ப பெண்களும் சரிக்கு சமமா வேலைக்கு போறாங்க, ஆபீஸ்ல பொதுவான விஷயமாவே எடுத்துக்கோ, குடும்பம் அப்படின்றப்ப அது யாருக்கும் மன இதை கொடுக்கும். ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு தப்பு பண்ணிடுறோம் நம்ம. ஓகேயா? ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிடுறாரு. தப்பு பண்ணிடுறப்ப அந்த மேலதிகாரியானவர் வர்றாரு, வந்துட்டு அவருடைய டேபிளுக்கே வர்றாரு. யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுடைய டேபிளுக்கே வந்து அந்த பேப்பரை கொண்டு வந்து காட்டுறாரு. என்ன உனக்கு ஒரு இது பேசிக் நாலேஜ், இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்ட்டு. அப்ப சுத்தி மத்த மத்த மத்தவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் முன்னாடியும் எதுக்குமே நீ லாய்க்கு இல்ல அப்படின்றதுக்கு டைரக்டா சொல்லாம அத அர்த்தப்படும்படி எவ்வளவு சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் அவரை வந்து ஃபுல்லுமே இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஓகேயா? அப்ப இவருக்கு அந்த இடத்துல ஒரு துணி இல்லாம நிக்கிற மாதிரி அப்படி ஒரு அவமானகரமா இருக்கு. இவர் தனியா மேனேஜர் ரூமுக்கு போய் அங்க அவரை கூப்பிட்டு அங்க பேசியிருந்தா கூட 2 பேருக்குள்ள முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் இங்க இவருடைய டேபிள்கே வந்து பேசுறப்ப ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. அவரால அதுக்கு மேல வேலைய பார்க்க முடியல. ஆனா இவருடைய தப்பும் அதுல இருக்கு. ஆனாலும் என்ன உள்ள கூப்பிட்டு பேசியிருக்கலாம்ல, நான் என்ன வேணும்ட்டா பண்ணேன் அப்படின்ட்டு. அதுலயே வந்து எல்லாரும் என்னையே தான் பாக்குறாங்க அப்படின்னு ரொம்ப புழுக ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு முழுக்க அவருக்கு வேலையே ஓடல. எவ்வளவோ விஷயங்கள் வந்து இருக்கு பண்றதுக்கு. ஆனா அவரால எதுலயுமே போக்கஸ் பண்ண முடியல. மனம் முழுக்க
சுத்தி இருக்கவங்களுடைய பார்வை அவர் மேலேயே இருக்கிறதாக அவர் நினைச்சுக்கிட்டு, அவரால ரொம்ப கேவலமா நிக்கிறதுனால அவரா நினைச்சுக்கிட்டு அதோடயே அவரு அந்த நினைப்போடையே தான் இருக்காரு. அதுக்கு வேற ஃபார்ம் குடுக்குறாரு. அன்னைக்கு அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. அவரு தான் அன்னைக்கு தப்பு பண்ணாரு. அவரெல்லாம் உள்ள கூப்பிட்டு வச்சு திட்டினாரு. அந்த மாதிரி நெறைய விஷயங்கள இந்த பக்கம் இருந்து 4, அந்த பக்கம் இருந்து 4ன்ட்டு அதுக்கான சப்போர்ட்டிவா நெறைய தாட்ஸ அவரு உற்பத்தி பண்ணி பார்க்குறாரு. அன்னைக்கு முழுக்க இதே வேலையா தான் பண்ணியிருக்காரு. ஓகேயா? இதோட சரி ஒரு கட்டத்துல வந்து ஆபீஸ் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அங்க என்ன சரி ஆபீஸ்ல நடந்தது ஆபீஸோட இருக்கட்டும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள நுழையிறப்ப செருப்போட அந்த ஆபீஸ் டென்ஷனையும் அந்த இதையும் கழட்டி வச்சுட்டா போறாரு. இன்னும் கொஞ்சம் உள்ள சேர்த்து தான் எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போய் குடும்பத்தார்கிட்டயும் அது வந்து கண்டிப்பாக ஆஹ் எதிரொலிக்கிற மாதிரிதான் இருக்கும். சரி அப்படின்ட்டு படுக்க போறாரு. அடுத்து படுக்க போறப்பையும் அவருடைய மனம் முழுக்க திரும்ப திரும்ப அந்த அதே எண்ணங்கள்லயே தான் எப்படி நான் நாளைக்கு எல்லார் மூஞ்சிலையும் முழிப்பேன், இப்படி ஆயிருச்சு நான் எப்படி முழிப்பேன் அப்படின்ட்டு அப்படியே நினைச்சுக்கிட்டு தூங்கிடுறாரு. தூங்கிட்டு மறுநாள் காலையில எந்திரிக்கிறாரு. எங்க விட்டாரோ அதே எண்ணம் தான் தொடரும். அப்ப அன்னையோட கூட அந்த விஷயம் முடியாம மறுநாளும் அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். எப்பயோ அதுவா அந்த சங்கிலி அருந்தாதான் அவரால் அதுல இருந்து வெளியே வர முடியும். இது இந்த ஆபீஸ் அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்களுக்கு நம்ம இப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத நீங்க அதுல பொருத்தி வச்சு பார்க்கலாம். கரெக்டா நான் இப்ப எடுத்து காட்டின விஷயங்கள் கரெக்டா அப்படின்னு அதை அப்படியே வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். ஓகேயா? இப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து அவங்களுடைய இப்போ ஒருத்தரை பத்தி பேசுறோம் இல்லையா, அவங்களுடைய வளர்ச்சி அதாவது தொழில் முறையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி அவருடைய வளர்ச்சியானது எந்த கட்டத்துல இருக்கும்? ரொம்ப மோசமா தானே இருக்கும். அவரால் நார்மலாவே இருக்க முடியாது தானே. அப்ப இதுல இருந்து வெளியே வரணும். நம்ம தான் சொன்னேன், முதல்லயே சொன்னேன் நானு. ஓகே இது என்னால ஹேண்டில் பண்ண முடியலையா? ஆமா நான் ஒத்துக்கிறேன். நான் இப்படிதான் இருக்கேன். ஆனா நான் இதுல இருந்து வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு முதல்ல நம்மளுடைய அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து சரி நடந்தது நடந்துருச்சு, ஒதுக்கி வை, இனி என்ன பண்ணலான்றத சொல்லு அப்படின்ட்டு என்ன பண்ணணும்? அந்த மனமானது புத்தி கிட்ட கேட்கணும். அப்போ புத்தி சொல்லும், ஆமா ஆமா ஓகே இது நடந்தது நடந்துருச்சு, இதோட இதை விட்டுட்டு இன்னும் அந்த மாதிரி தப்பு கூட பண்ணாம இருக்கிறதுக்கு நீ வழிய பாரு அப்படின்ட்டு சொல்லும். இல்லையா திரும்ப திரும்ப அது அப்ப அது வரைக்கும் வந்து எப்படி பகவத்கீதையில வந்து 18 அத்தியாயம் ஃபர்ஸ்ட் அத்தியாயமே என்ன அப்படின்னா அதுல 28 பாட்டம் என்னமோ இருக்கும். அந்த 28 பாட்டம் அர்ஜுனன் மட்டுமே பேசுவான். என்ன நீ இப்படி வந்து இந்த சண்டையில மாட்டி விட்டுட்ட, என்னை வந்து எங்க தாத்தாவையே கொல்ல சொல்ற, என் ஃப்ரெண்ட கொல்ல சொல்ற, எங்க மாமா மச்சான கொல்ல சொல்ற, நீ மட்டும் நல்லா ஒழுங்கா அங்க இருந்துட்டு என்னைய மட்டும் நீ தூண்டி விடுற, அப்படி இப்படின்ட்டு அவரை திட்டாத குறையா புலம்புவான். நான் வந்து என்னை விட்டுரு, நான் காட்டுக்கு ஓடி போயிடுறேன், நான் பாட்டுக்கு அங்க இருக்கிற இலதலைய தின்னுட்டு நான் இருந்துக்கிறேன், நீ வந்து இந்த பெரிய பாவத்தை நீ என்ன பண்ண வைக்கிற, இதெல்லாம் வந்து எனக்கு சரியா இருக்காது, நான் எப்படி மனுஷனா நான் என்ன இவ்வளோ எல்லாத்தையும் நான் கொண்டுட்டு நான் போய் அரியணையில உட்கார்ந்துக்க முடியுமா அப்படின்ட்டு அந்த 28 பாட்டம் அவன் புலம்பலாவேதான் இருக்கும். அது வரைக்கும் பகவான் ஒண்ணுமே கேட்க மாட்டாரு. பேசுன்ட்டு அது ஃபுல்லுமே புலம்பலாதான் இருக்கும். அவன் புலம்பி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்ததுல இருந்துதான் புத்தி பேச ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய மனம் புலம்பிக்கிட்டே இருக்கு. ஓகேயா? அப்ப மனம் வந்து அந்த புலம்பி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதானே அடுத்து சரி நமக்கே ஒரு கட்டத்துல வெறுக்கிறோம். சரி வேற ஏதாவது பண்ணி பார்ப்போமா அப்படின்ற மாதிரி அந்த அர்ஜுனனும்
சரி இதுக்கு வழிதான் என்ன அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து பரமாத்மாட்ட கேட்பான். அப்பதான் அவர் வாயை திறப்பாரு. ஏன்னா அவன் புலம்பிட்டு இருக்கிறப்ப இவரும் சேர்ந்து சொன்னாருன்னா அந்த அட்வைஸ் வந்து ஏறுமா? ஏறாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய மனதும் புலம்பிக்கிட்டு இருக்கப்ப நீ எல்லாத்தையும் அழுது எழுது மூடி அதுக்கப்புறம் நான் வாயை திறக்கிறேன்ட்டு புத்தி வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கும். அது லைட்டா கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கிறப்ப இது மேல அடிச்சு தூக்கி ஏறிடும். ஆஹ் சரி இப்ப நடக்கிறது என்னன்றத நம்ம பார்ப்போம். சொல்ற மாதிரி வந்து நீ இந்த ராங் இதுல நெகட்டிவ் இதுல எல்லாம் நீ போக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா? இதோட நீ மூட்டை கட்டிடு. எப்படி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத புத்தி என்ன பண்ணும்? அழகா அட்வைஸ் பண்ணும். இந்த பாரு இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு. ஏன்னா அங்க கேட்கறதுக்கு மனம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? சோ இந்த பழச வந்து அப்படியே இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல கொஞ்சம் பாக்குறது, கலர்ல கொஞ்சம் பாக்குறது, இந்த மாதிரி அதையே திரும்பி திரும்ப பார்க்காம இந்த மாதிரி வந்து பார்க்காம இதெல்லாம் நீ நிறுத்திட்டு போக்கஸ் பண்ணு. எதுல? பாசிட்டிவ் திங்கிங்ல. அப்ப அதுக்கு முன்னாடி அப்ப அந்த மனசு எப்படி இருந்திருக்கும்? அனாத மாதிரி அது திண்டாடுது. ஐயோ இன்னும் யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா? ஏன்னா சொல்யூஷன் அவங்களுடைய சொல்யூஷன் அவங்க கையில தான் இருக்கு. ஆனா நம்ம எப்பயுமே அடுத்தவங்களை நம்பியே வாழ்ந்துதான் நமக்கெல்லாம் பழக்கம். அப்ப அடுத்தவங்களாலதான் நமக்கு இது நம்மளுடைய ஆஹ் கவலை சோகம் எல்லாமே அடுத்தவங்களாலதான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்டயே தான் அந்த சொல்யூஷனுக்காக நம்ம கையேந்தி நிக்கிற மாதிரி ஒரு இதுல நம்ம இருந்துக்குவோம். அப்ப அந்த மனசு என்ன ஆகுது? அனாத மாதிரி அல்லாடுது. யாராவது எனக்கு சாப்பாடு போடுங்களேன் மாதிரி, யாராவது எனக்கு சொல்யூஷன் கொடுங்களேன், யாராவது எனக்கு சொல்யூஷன் கொடுங்களேன்னு அனாத மாதிரி திண்டாடுது. அது எப்ப கொஞ்சம் அப்படி அடங்கி நிக்குதோ அப்பதான் புத்தி வந்து சரி சரி வா அப்படின்ட்டு தோலை தட்டி கொடுத்து நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இப்படி எப்படி பண்ணு அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்குது. சரியான விஷயத்துல நீ போக்கஸ் பண்ணு. ஓகேயா? எப்படி பண்ணணும், எப்ப பண்ணணும், அதை என்ன டைப்ல பண்ணணும், எல்லாமே அது வந்து வழிகாட்டும். ஒண்ணு இது எல்லாம் வழிகாட்டணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பவும் நான் சொல்றது இதேதான். நான் சொல்ல வர்றது எண்ணங்களுக்கு வலிமை ஜாஸ்தி. இந்த மாதிரி நம்ம எல்லா இதுலயும் நம்ம சிக்கிக்கிறோம் அப்படின்றப்ப இது இயல்புதான், மனிதனுடைய இயல்புதான். நிறைய விஷயங்கள் அப்படிதான் நம்மளுடைய படைப்பே இருக்கு. அதுல வந்து நம்ம மாறுதலான கருத்தெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய பிராணாயாமம், பிசிக்கல் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் முக்கியமாக தியானம். தியானத்துக்கு அடுத்து நான் எடுக்கிற இந்த கிளாஸ் எல்லாமே ஞானம் சம்பந்தமானது. ஞானம் இத வந்து வருஷப்படி செய்யறப்ப உங்களுடைய மனது பலவீனமா இருக்கு மனது அப்படியே ஸ்ட்ராங் ஆயிட்டு வரும். அப்ப அந்த மனதால நம்மளுக்கு முடியும் அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? உங்களுடைய உடலும் இன்னைக்கு அவ்வளவு வேலை இருக்கு, நான் அங்க போய் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு இந்த ஆர்டர் எடுக்கணும், அத வந்து இவங்களை போய் பேசணும், இத்தனை விஷயங்களை நான் கான்டாக்ட்ல வச்சிருக்கேன், அப்படி இப்படின்னு அப்படியே ஆஹா எப்ப விடியுது, என்னால வந்து விடியிற வரைக்கும் கூட என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நமக்கு அப்படியே ஒரு எனர்ஜி குத்தோம். அப்ப இது முக்கியமாக நாம இந்த ஆர்டர் படி நம்ம கண்டிப்பாக செஞ்சேதான் ஆகணும். இந்த வாழ்க்கைய நம்ம கரெக்டா நடத்துறதுக்கு இந்த ஆர்டர் படி கண்டிப்பா செய்யணும். அப்ப புத்திக்கு அந்த எதுல இருந்து ட்ரைனிங் ஆகுது? மெடிடேஷன் மூலமாதான் புத்திக்கு வந்து அங்க ட்ரைனிங் இதாகுது. ஏன்னா அந்த ஒரு மாதிரி தடுமாறுது இல்லையா? ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் தடுமாறுறப்ப தடுமாறாத, இதெல்லாம் இயற்கை, அதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தட்டி கொடுத்து ஒரு போயிடும், எல்லாமே கடந்து போயிடும் அப்படின்ட்டு அந்த பதட்டம் பயம் இது எல்லாம் தானே ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் யாருக்காவது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? பாருங்க 4-5 வயசு பசங்களுக்கு கூட என்ன சொல்றாங்க, ஐயோ என் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு அந்த வார்த்தை அடிக்கடி நம்ம கேள்விப்படுற வார்த்தையா இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடுத்ததான ஒரு கட்டம் தான் இந்த எண்ணங்களின் சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது மேல அதிகம்
இதுல எல்லாமே நம்ம போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை நடத்துற மாதிரி. அதாவது ஆஹ் இந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. அந்த பேய் பிடிச்சவங்க சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்க. தூங்குவாங்களா? தூங்குவாங்க. எல்லாமே தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த பேய் கூடயே வாழ்க்கை நடத்துற மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம இதுக்குள்ளேயே நம்ம வந்து சிக்கிக்கிட்டு, ஆனா நமக்கு தெரியறது கிடையாது. அதுல நம்ம சிக்கி இருக்கோம் அப்படின்ற விஷயம் கூட நமக்கு தெரியறது கிடையாது. அத ஒரு கட்டத்துல இந்த மெடிடேஷன் எல்லாம் பண்றப்ப உங்களுடைய ஏய் நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, இது ரொம்ப ஆபத்தான கட்டத்துல இருக்க அப்படின்ட்டு உடைச்சு உங்களுக்குள்ள போறோம், இத நிறுத்து அப்படின்னு பாசிட்டிவ் தாட்ஸ அந்த மெடிடேஷன்ல இருந்துதான் உங்களுக்கு வரும். ஓகேயா? அதுக்காக கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா வச்சுக்கணும். அப்ப வச்சுக்கிறப்பதான் உங்களால தொடர்ந்து ஒரு நாள் பண்ணிட்டு, இல்ல கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 10 நாள், அப்புறம் திடீர்னு ஒரு நாள். அப்போ 10 நாளைக்கு ஒரு நாள் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு நம்மள மனசை தேத்திக்கணும். ஒரு மாதிரி இருக்கு, சமைக்கணும், சாப்பிடணும், கையில எடுத்து வாயில வைக்கணும், என்னத்துக்கு 10 நாள் கழிச்சு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு நம்மளா நமக்கு எப்ப வந்து வச்சுக்கிறோமோ அப்ப இந்த தியானம், இந்த பிராணாயாமம் இதெல்லாம் கூட நம்ம பண்ணாம நிறுத்திக்கலாம். எப்படி உடலுக்கு ஆஹ் சாப்பாடு அவசியமோ, இல்லைன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடும் இல்லையா, அடுத்த இதுக்கு வந்து நம்மளுடைய மூளை வேலை பார்க்காது, ஆக்டிவா இருக்காது, உடல் ஆக்டிவா இருக்காது, கண்டிப்பா ஒரு கட்டத்துல சாப்பிடணும் அப்படின்ற ஒரு உணர்வு ஜாஸ்தி ஆயிடும். அதே மாதிரிதான் அப்ப உங்களுடைய மனம் பலவீனப்படுறது எதனால அப்படின்னா நம்ம சுத்தி நடக்கிற இந்த சூழல்கள்லாம் இப்படி இருக்கிறப்ப அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக நீங்க அந்த மெடிடேஷன் இதுதான். அந்த மெடிடேஷனோட நிறுத்திடாம அடுத்த இது மெடிடேஷன்ன்றது வாசல் தான். என்ன கேட்டா வாசல் தான். ஒரு கோயிலுக்குள்ள நீங்க ஒரு வாசலுக்குள்ள நுழையிறீங்க, அதுதான். அதுக்கு அடுத்தது ஞானம், அதுக்கு அடுத்ததும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்கெல்லாமும் போகணும். இது வந்து ஒரு தப்பான இதுல இருந்து ஒரு ரைட்டான இதுக்கு போற ஒரு வாசல். அந்த வாசலுக்குள்ள போகணும் அப்படின்னாலே இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி அப்ப நம்ம பார்த்தோம், ஒரு எண்ணத்துல போய் நம்ம மாட்டிக்கிறோம். ஒரு ஒருத்தருக்கு ஆபீஸ்லயே வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்றப்ப அவங்க தாட்ஸ் எப்படி போகுது, மறுநாள் காலையில எந்திரிக்கிறப்ப கூட தூக்கத்துல அந்த எண்ணங்கள் இல்லாம இருக்கும். ஆனா எந்திரிச்சோன்னே அது பேய் பிடிக்கிற மாதிரி வந்து சட்டுன்னு பிடிச்சுக்கும் அவரை. நேத்து எதுல இருந்து விட்டையோ இந்தா நான் வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம படுக்கிறப்பயே ஆக்சுவலா படுக்கிறப்பயே அது எல்லாத்தையும் கணக்கு வழக்கு பாக்குற மாதிரி ஆஹ் என்ன வரவு இன்னைக்கு, நமக்கு என்ன பாசிட்டிவா நடந்துச்சு, என்ன வந்து நெகட்டிவா நடந்துச்சு, ஓகேயா, இதை எப்படி வந்து நம்ம பாசிட்டிவ் கணக்கை சேர்க்கறது, இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பாசிட்டிவா ஆக்கிக்கிறது, அதுல நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏது அது சின்ன ஒரு கடுகு விஷயமா கூட இருக்கட்டும், உங்களை செல்ஃப் அனலைஸ், நீங்க பண்ணது கரெக்டா, ஆனா உங்களுக்கே தெரியும் இல்லையா நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு. வெளியே வேணா சொல்லிக்கலாம் நான் உத்தமன், நான் என்ன மாதிரி ஹரிச்சந்திரன் கிடையாது, நம்ம ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை போய் பேசுறோம் அப்படின்ட்டு நம்மளுடைய மனசுக்கு மட்டுமே தான் தெரியும். அப்ப நமக்கு தெரியும் இன்னைக்கு நான் பொய் பேசாம இருந்தேனா, ஏன்னா இது பொய் பேசுறது அப்படின்றது எந்த டைம்லயும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அப்படியே குறைச்சுக்கிட்டே வர்றோமோ அது உங்களுக்கு ஒரு மேன்மையான இதை வந்து காட்டும். சில இடத்துல உண்மையை பேச முடியாம இருக்கும், அப்ப முடிஞ்ச வரைக்கும் மௌனமா இருந்துடுறது நல்லது. ஏதோ நிறைய பொய் அப்படின்னா நேரடியான பொய் அப்படின்றதுல மாத்தி சொல்றது, இது எத்தனையுமே அந்த பொய்யோட அக்கா, தம்பி, தங்கச்சி, பெரியம்மா, அக்கா, இந்த மாதிரிதான். அதுல எல்லாத்துலயும் நீங்க நம்ம இததான் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், பதஞ்சலியோட அந்த சூத்திரம் பார்த்தோம் இல்லையா, அஷ்டாங்க யோகம், அதுல பார்த்தோம் இல்லையா என்னென்னத்தை வந்து நம்ம வெளியே ஏத்தணும் அப்படின்ட்டு. இது அதுல வந்து முக்கியமான இது. அப்ப நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும்.
அதை தொடர்ந்து நம்ம இன்னொன்னு பார்த்தோம். ஏன் நமக்கு வந்து தியானம் கை கூட மாட்டேங்குது? எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஏன் நமக்கு தியானம் கை கூட மாட்டேங்குது அப்படின்றப்பதான் நம்ம இந்த அஷ்டாங்க யோகத்தை பார்த்தோம். உட்கார்றோம். ஆனா நம்மளால திரும்ப திரும்ப அந்த எண்ணங்கள் வந்து நம்மள கவ்விக்குது. அதுவும் நெகட்டிவ் தாட்ஸ் தான் மெயினாவே கவ்வும் ஆக்சுவலா. ஏன் கவ்விக்குது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் இதெல்லாம் தான். அது நம்ம வேணும்ட்டே ஆனா கொண்டு வர்றது கிடையாது. நம்மளுடைய சொசைட்டி மூலமாக நம்ம மேல ஒட்டிக்கிற விஷயங்கள் அது. அப்ப நம்மளால அதை எடுத்துட முடியும். ஓகேயா? எப்படி நம்ம வெளிய வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம மேல ஒரு தூசு இருக்கும். அப்ப இந்த சொசைட்டில வாழ்றப்ப நமக்கு இந்த சொசைட்டி கத்துக் குடுக்குற சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமயோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல எல்லாத்துல இருந்தும் நம்ம வெளிய வரணும். அத ஸ்ட்ராங்கா வெளிய வரணும். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, ஒரு கட்டத்துல அதுவே வந்து உங்கள ஆக்கிரமிச்சுக்கும். ஓகே, சரியா தான் போகுது அப்படின்ற மாரி. அப்ப நைட்டு படுக்க போறப்பயே, சரி அவர் என்னவோ அவருக்கு என்ன அவரு அவருடைய பாஸ் கிட்ட என்ன திட்டு வாங்கணுமோ நம்மள வந்து பேசிட்டாரு. ஓகே. சரி இது பண்ணிக்குவோம். நம்மளும் தப்பு தானே பண்ணோம். சரி எல்லாரும் பண்றது தானே. அத ஒதுக்கி வச்சுட்டு, என்ன நம்ம பண்ணணும்? அடுத்து என்னத்துல நம்மளுடைய ஃபோக்கஸ காமிச்சு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அப்படின்ற மாரி நம்மள நம்மளே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு, அன்னைக்கு நைட்டே நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி, ஓகே. ப்ராப்ளம் சால்வ்ட் அப்படின்ற மனதோட தான் படுக்கணும். இல்லன்னா மறுநாளும் அது தொடரும். அப்ப காலையில எந்திரிக்கிறப்பயே, நீங்க ஒரு லிஸ்ட் அவுட் மாரி, சரி இன்னைக்கு என்ன வேலை பண்ணணும் நம்ம? எத என்ன வேலை பண்ணணும்? எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? மெயினா இன்னைக்கு நான் எந்திரிக்கிறேன். எதுல நான் ஃபோக்கஸ் பண்ணணும்? கண்டிப்பா அந்த ஒரு கேள்விக்கான ஒரு விடை இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் எப்படி பண்ண போறேன்? அதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் இதுக்கான ரிசல்ட்ட தான் அன்னைக்கு நைட் நம்ம படுக்க போறப்ப, ஆமா. ஆ இல்ல. மொத நாள் நைட்டு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இல்லையா? இது வந்து நம்ம அன்னைக்கே வந்து முடிச்சிடுறோம் அப்டின்ட்டு. ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இதே இதுல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துல அந்த நெகட்டிவிட்டி டோட்டலாவே போயிரும்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப 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 கம்மியாயிரும். எப்பயுமே வந்து அந்த பாசிட்டிவ் இது ஜாஸ்தியாகி நெகட்டிவ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலே, அந்த நெகட்டிவ் இருக்கதான் செய்யும். ஆனா அது தல தூக்காது. ஏன்னா இதோட இது வந்து டாமினேட் ஆகியிருக்கிறப்ப, இது வந்து வீக்கா இருக்கும். இது வந்து கை கடக்கத்திலேயே தான் இருக்கும். இது தல தூக்குற இடத்துல தானே எப்பயுமே பிரச்சனை. அதனால நெகட்டிவ் வந்து தலையே தூக்காது. தூக்கவே முடியாது அதால. இது மாதிரி ஆ எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். ம். ஸோ ஆ எல்லார்கிட்டயுமே இந்த நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த சில குணங்கள்லாம் இருக்கும். அது என்னன்றத நீங்க அப்பப்ப செல்ஃப் அனலைஸ் பண்ணி இதுல ஏதாவது நம்ம இருக்கோமா? இல்ல ஏன் நான் சொன்னதுலயே என்கிட்டயே ஒரு பெரிய குணம் இருக்கு. கடைசியா நான் சொல்றேன். அதனால ஆ எல்லாமே வந்து பெரிய கொலை குத்தம் கிடையாது. ஐய்யய்யோ! நான் வெளிய சொல்லிட்டேன்னா நான் வந்து கேவலமா என்ன நெனச்சுருவாங்க அப்படின்றது எல்லாமே இதுல கிடையவே கிடையாது. மனுஷன் அப்படின்னா சில இயல்பான குணங்கள் இருக்கதான் செய்யும். அத மாத்திக்கணும். அத நம்ம மாத்திக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒத்துக்கணும். நான் முட்டாள் அப்படின்றத நான் முட்டாள்ன்னு நான் ஒத்துக்கணும். வெளியில நீங்க போய் யார்கிட்டயும் ஒத்துக்க வேணாம். நான் முட்டாள்ன்னு நம்ம போய் தலையில லேபிள் அடிச்சுட்டுலாம் ஒட்ட வேணாம். உங்க மனதுக்குள்ள நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தான், அத வந்து ரைட் ஆக்குறதுக்கு என்ன வழியோ உங்களுடைய புத்தி அத காமிக்கும். அதுவரைக்கும் நீ தான் பெரிய இவன் நெனச்சிய. நீயே பாரு. நீயே பண்ணிக்கோ அப்படின்றத அது நின்னு வேடிக்கை பார்க்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அ கடைசியாக உங்களுக்கு பிடித்த ஒரு செஷன் ஒரு கதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு அ இது கொஞ்சம் பழைய காலத்துல நடந்த ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு வேலையா வந்து இன்னொரு கிராமத்துக்கு போறாரு. அப்ப அவருடைய மனைவி வந்து சாப்பாடெல்லாம் கட்டி குடுக்குறாங்க. ஏன்னா போயிட்டு அவர் வர்றதுக்கு நைட் ஆகும். நைட்டோ இல்ல மறுநாளோ ஆகலாம். அப்படின்ற மாரி மதியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எல்லாமே கட்டி ஒரு பையில போட்டு குடுக்குறாங்க. அவரும் எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போறப்ப
அவர் என்ன பண்றாரு, போன இடத்துல வந்து வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிருது. அந்த வேலை வந்து அவர் நினைச்சதை விட சீக்கிரம் முடிஞ்சிருது. அப்ப வர்றாரு. வந்த ஏன்னா காலையிலேயே கிளம்பிட்டாரு அப்படின்றதுனால திரும்ப கொஞ்ச நேரத்திலேயே வந்து உட்கார்ந்து பைய ஓபன் பண்ணி ஒரு பொட்டலத்தை எடுத்து சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச தூரம் நடக்கிறாரு. அப்ப அங்க ஒரு முனிவரோ யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்றாரு, இங்க பாரு, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீ இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போன அப்படின்னா உன் பொண்டாட்டி செத்துருவா. அப்படி நைட்டு நீ வீட்டுக்கு போகலைன்னா நீ செத்துருவ. இதுல எது உனக்கு வேணும் நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. அப்ப இவர் மனதுக்குள்ள மனைவி மேல ரொம்பவே அவருக்கு அன்பு. அதனால என்ன ஆனாலும் வீட்டுக்கு போக கூடாது, நான் இங்கேயே நானு எப்படியாவது நான் டைம் பாஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு அங்கேயே வேகமா நடந்தா வீட்டுக்கு தெரியாம போயிருவோன்ட்டு மனசுல பயம் அப்படியே. ஏன்னா காட்டு பகுதி தானே, அது எல்லாமே அப்படிதானே இருக்கும். எந்த மிருகம் எப்ப நம்மள அடிச்சு திங்க போதோ, இல்ல எந்த பாம்பு வந்து நம்மள என்ன பண்ண போதோ, மனசுல அவ்வளோ பயம். ஆனாலும் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்ட்டு மெதுவா மெதுவா நடக்கிறாரு. மெதுவா நடந்து போறாரு. உடம்பு முழுக்க மனம் முழுக்க பயம். கொஞ்ச தூரம் போறப்ப ஒரு ஒரு தலைமை முனிவர்னு வச்சுக்கோங்களேன், அவரை சுத்தி வந்து கொஞ்சம் பேர் வந்து உட்கார்ந்து அவர் பேசுற அந்த அருளுரையை கேட்டுட்டு இருக்காங்க. சரின்ட்டு இவரும் சரி நம்ம மனசும் சரியில்லை அப்படின்றப்ப நம்மளும் போய் கேட்போம்ட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து கேட்கிறப்ப அவரு பேசி முடிக்கிறாரு. பேசி முடிச்ச உடனே சரி, அவருடைய முகம் எல்லாம் தேஜஸா இருக்கு. அதனால வந்து சரி, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் அவர் ஏதாவது சொன்னாலும் சொல்லலாம் அப்படின்ட்டு சாமி, இது மாதிரி வந்து நான் இப்படி போனேன், இப்படி வர்றப்ப என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னாரு அப்படின்றப்ப எனக்கு ஏதாவது நீங்க எனக்கு வழிகாட்டுங்களேன் தயவு செஞ்சு அப்படிங்கிறாரு. இவர் சொன்னதை அவர் கண்டுக்கவே இல்லை. சிரிச்சுட்டு, எனக்கு ரொம்ப பசி, பேசிக்கிட்டே இருந்தானா பசி உயிர் போகுது, உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இருக்கு சாமி, ஒரு பொட்டலம் வச்சிருக்கேன் அப்படின்னோடனே அப்படின்னு எடுக்கிறாரு. பாரு, நீ எல்லாம் எடுக்க வேணாம், நான் எடுக்கிறேன், பையோட என்கிட்ட கொடு அப்படின்ட்டு அந்த பைய வாங்கிடுறாரு. அந்த பைய வாங்கிட்டு என்ன பண்றாரு, அதுக்குள்ள கைய விட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. அதுக்குள்ள பாம்பு இருக்கு. அப்ப அந்த பாம்பை எடுத்து தூக்கி போடுறாரு. அப்பதான் இவருக்கு வந்து அந்த இன்னொருத்தர் அங்க வழியில சொன்னாரு இல்லையா, அவரும் ஒரு முனிவர் தான், தவம் பண்ற ஒரு முனிவர் தான். அவங்களுக்குதான் முக்காலமும் தெரியும் இல்லையா, அதனாலதான் அவர் குறிப்பால அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி அங்க அவர் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டாரு இல்லையா, அப்ப அந்த பைய ஓபன் பண்ணி வைக்கிறப்ப, பையோ மூட்டையும் ஏதோ ஒண்ணு ஓபன் பண்ணி வைக்கிறப்ப அதுக்குள்ள சாப்பாடு வேற இருக்கு அப்படின்றதுனால அந்த பாம்பு உள்ள போய் அதுல செட்டில் ஆயிருக்கணும் அப்படின்றது இவருக்கு புரியுது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நல்ல எண்ணங்கள், ஏன்னா எண்ணங்களுக்கு வலிமைன்னு சொன்னேன் நான் ஏற்கனவே. அந்த எண்ணங்கள்லயே நம்ம வந்து நம்மளை சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிராணயாமம், பிசிக்கல், அதாவது நம்ம உடம்புக்கான எக்ஸசைஸ், பிராணயாமம், தியானம், ஞானத்துக்கான இந்த மாதிரி உரைகள், அது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் இந்த நல்லவர்களுடைய உன்னதமான நல்ல எண்ணங்களுடைய ஆட்களோட நம்மளுடைய தொடர்பு எப்பயும் இருக்கணும். இப்ப இவர் அந்த தொடர்புல இருந்ததுனால தானே அவர் காப்பாற்றப்பட்டார். சோ நமக்கு இல்லைனாலும் அந்த அவங்களுடைய கஸ்டடியே நம்மளை வச்சுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிறைய விஷயங்கள்ல இருந்து காப்பாற்றப்படுவோம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளையும் வந்து தொத்திக்கும். வாழ்க வளமுடன்.